சுடலை. சுடலை இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. சுடலை சொல்லுங்கள், அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள், அங்கே இருக்கக்கூடிய கொண்டாட்டங்களை குறித்த பதிவுகள். கண்டிப்பா நான் முன்னதாக கூறப்படியே அதிமுக அலுவலகம் முன்பாக கட்சியுடைய தொண்டர்கள் தற்பொழுது பட்டாசு வெடிங்கி இனிப்பு வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதே போல் தற்பொழுது நெல்லை சந்திப்பு பேருந்துநிலையம் முன்பாகவும் தற்பொழுது தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். தமிழகம் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் முதல்வர் ஆகுவது விரைவில் இருக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியோட தற்பொழுது அவருடைய தொண்டர்கள் தற்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதோ ரசிகரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, விடுதலை இருக்காங்க முதல்வர். அம்மா தமிழ்நாட்டுடைய மக்களுக்காக மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார்கள். நாட்டிலுடைய மக்கள் அத்தனை பேரும் கஷ்டம் இல்லாமல் வாழ்வதற்கும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு அநீதியை எதிர்த்து அம்மா அவர்கள் மீண்டும் பொற்கால முதல்வராக இந்த மக்களுக்கு பணி செய்ய வருவார்கள் என்று மக்கள் நம்பியது போல் அநீதி வென்றது, தர்மம் வென்றது, அநீதி ஓய்ந்தது. மீண்டும் அம்மா அவர்கள் இன்னும் 10 நாட்களில் முதல்வராக ஆகி இந்த மக்களுக்கு நல்லதை செய்வார்கள் என்று நெல்லை மாவட்டத்தினுடைய அதிமுக தொண்டர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொண்டர்கள் சொல்றதை கேட்டிருப்பீங்க. இதே போலதான் மாவட்டம் முழுவதும் அனைத்து ரசிகர்களும் நிர்வாகிகளும் தற்பொழுது தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். நன்றி சுடலை.